மூன்றாவது நாளாக தொகுதி முழுக்க நான் வந்து ஆய்வு செய்திருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு வேப்பூர் தாலுகா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னைக்கு இருக்கிற இங்கே அட்மிட் ஆகிருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். டாக்டர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா இங்கே பார்த்துக்கிறாங்கன்னு பேஷண்ட்டே சொல்கிறாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து புது கட்டடம், அது பழைய கட்டடம். ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் சொல்கிறாரு இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்குது, மனு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அதை எம்எல்ஏவாக நான் என்ன பண்ண முடியும், இல்லை அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கேங்க. நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து காலை உணவு அரசு ஸ்கூலில் போய் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த குழந்தைகளோட சாப்பிட்டேன். காலை உணவு திட்டம் இன்னைக்கு எந்த அளவு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. குழந்தைங்கள்ல அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அந்த சாப்பாடு நானும் சாப்பிட்டேன். தரமான ஒரு உணவு, பொங்கல், கேசரி, சாம்பார், சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு. அந்த டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாமே அதை பாராட்டினாங்க. ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்து அண்ணன் ஸ்டாலினுக்கு இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த முறை கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது அம்மா உணவகமாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், அதே போல் வீடு தேடி மருத்துவம், எல்லாருமே நேற்று என்னை வந்து எம்எல்ஏ ஆஃபீஸில் சந்திச்சாங்க அந்த ஸ்டாஃப். கடந்த ஆட்சியில் அந்த திட்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து இப்பவும் அந்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கு தேமுதிக சார்பாக, என் சார்பாக, என் தொகுதி மக்கள் சார்பாக என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு உண்மையில் பயனளிக்கிற திட்டம் எந்த ஆட்சி வந்தாலும் தொடரணும் என்பதுதான் கேப்டனுடைய லட்சியம், கொள்கை. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அந்த வகையில் இந்த 3 திட்டங்களில் எந்தெந்த சிறந்த திட்டங்களோ அது தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் ஆளும் ஆட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா உணவகத்துலேயும் போய் நான் உணவு எப்படி இருக்குது, தரம் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க எல்லாம் கண்டறிந்து உண்மையிலேயே அங்கேயும் தரமான உணவு வெறும் ரொம்ப கம்மி விலையில் தர்றாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய பலன் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொளஞ்சியப்பர் காலேஜு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, பிளே கிரவுண்டு எல்லா இடமும் நேற்று நான் போய் விசிட் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து மது போதை எதிர்ப்புக்கு வந்து நம்ம வந்து பேரணி ஒன்று நடத்தியிருக்கோம். அதை எதிர்க்கும் விதமாக அந்த மாணவர்களிடையே நான் பேசினேன். ஒரு விழிப்புணர்வு பேச்சு. மதுவோ போதையோ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தேவையில்லை. எதிர்காலமே இளைஞர்கள். ஸோ கண்டிப்பாக அந்த மது போதையிலிருந்து தமிழ்நாடு விடுபடணும். மது போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாகணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. எனவே அதை பற்றி பேசணும். அதே மாதிரி கொளஞ்சியப்பர் கல்லூரிக்கு நான் போனேன். என்சிசி ஸ்டூடெண்ட்ஸோட வெல்கம் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு, பிரின்சிபல்லேருந்து எல்லாரும், அங்கே கேப்டன் கட்டி கொடுத்த அங்கே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த கட்டிடங்களை போய் பார்த்தேன். இன்னும் ஃபர்தராக நிறைய கட்டிடங்கள் வேணும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லா மனுக்களையும் நான் வந்து பரிசீலனை செய்து என் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, நேற்று மத்தியானத்துக்கு மேலே எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளும் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நான் வந்து சந்திச்சிருக்கேன். அந்த வகையில் இங்கே வேப்பூர் பிடிஓவையும் நான் சந்தித்தேன். எல்லா பிடிஓஸு, தாசில்தார், மின்சாரத்துறை, மருத்துவத்துறை எல்லா அதிகாரியும் சந்தித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்எல்ஏவாக நான் என்ன பண்ண முடியும், இல்லை நமக்கு அதுக்கு அடுத்த ரேஞ்சுனா கலெக்டரை சந்தித்து என்ன மனு கொடுக்கணும், அதுக்கு அடுத்த ரேஞ்சுனா துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ற வகையில் பிரித்து அந்த வேலைகளை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தொகுதி முழுக்க மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு. நான் இங்கே வந்து இங்கே வந்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த என் மக்களுக்கு என்றைக்கும் உண்மையாக இருப்பேன். கேப்டன் கொடுத்த அந்த வழியிலே நாங்கள் பயணிப்போம். நிச்சயம் என்னுடைய பணிகள் மக்களுக்கு தான். ஆவின் கொள்முதல் வந்து இதனால வந்து வாடிக்கையெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டன. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, நானும் பார்த்தேன் அந்த செய்தி. ஆவின் பால் உற்பத்தியே குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் கோடை காலம், இங்கே தண்ணி இல்லாத வறட்சி, அதனால ஒரு பாதிப்பு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. பட் ஆவின் நிறுவனம் அப்படி இல்லை. நிச்சயமாக எப்பொழுதும் வழங்குவது போல் பயனாளிகளுக்கு நாங்கள் ஆவின் பாலை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பக்கம் 2 கருத்து வந்திருக்கு. நிச்சயமாக ஆவின் பால் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் பால் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதை அரசு கவனத்தில் கொண்டு தடை இல்லாமல் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அதை பற்றி எனக்கு எந்த கருத்து